என்னோட வாய்ஸ்ல இந்த சேனல்ல படம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அடுத்து ஒரு நல்ல படத்த போடணும்னு நெறைய படத்த பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த படம் என் கண்ல சிக்குச்சு. இது பொதுவா நம்ம பார்க்குற மாதிரி காதல், கல்யாணம், ஹீரோ, ஹீரோயின் அந்த மாதிரியான கதை உள்ள படம் கிடையாது. ரொம்ப வித்தியாசமான படம். இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது, நமக்கே வாழ்க்கையில நெறைய விஷயத்த மாத்திக்கணும்னு தோணும். அந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங்கான ஒரு படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட கதை முழுக்க வயசான 4 ஃபிரெண்ட்ஸ பத்தினது தான். அவங்களோட நட்ப பத்தின படம் தான். நட்புக்காக வயசான காலத்துல கூட இந்த எல்லைக்கும் போவாங்களான்னு நமக்கு தோணும். பல இடத்துல நம்மள யோசிக்க வச்சு ஃபீல் பண்ண வைக்கிற படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நேபாளோட காத்மாண்டுல இருந்து லூக்லான்ற இடத்துக்கு ஒரு ஃபிளைட் போயிட்டு இருக்கிறதா நமக்கு காட்டுறாங்க. அந்த ஃபிளைட்ல நெறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் போறது ஒரே விஷயத்துக்காக தான். லூக்லான்ற இடம் இருக்கு இல்லையா? அங்க இருந்து எவரெஸ்டோட பேஸ் கேம்புக்கு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. இந்த சாகச பயணத்தை நினைச்சு ஒரு பக்கம் அந்த ஃபிளைட்ல இருக்க சின்ன பசங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. கூச்சல் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தா வயசான 3 பேர் இருக்காங்கங்க. அதுல ஒருத்தர் நம்ம அமிதாப் பச்சன். ஆனா அவங்களுக்கு மட்டும் எந்த சந்தோஷமும் இல்ல முகத்துல. ஒரு மாதிரி இறுக்கமா இருக்காங்க. ஃபிளைட் போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த குரூப் மொத்தமும் முதல் நாள் மலை ஏற ஆரம்பிக்கிறத நமக்கு காட்டுவாங்கங்க. இந்த குரூப்ப லீட் பண்ணி போறது நம்ம ஹீரோயின். அவ 1 2 இல்ல கணக்கு இல்லாம பல தடவை மலை ஏற இந்த சாகசத்தை பண்ணியிருக்காங்க. அவ தான் எல்லாத்தையும் கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. போறதெல்லாம் சின்ன பசங்கன்றதுனால எல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேக வேகமா ஏறிட்டு இருப்பாங்க. ஆனா அமிதாப் பச்சனாலயும் அவர் கூட வந்திருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேராலயும் அந்த அளவுக்கு வேகமாலாம் ஏற முடியாது. ஏன்னா வயசானவங்க இல்லையா? கொஞ்சம் தூரம் ஏறினா மூச்சு வாங்கும், இளப்பு வரும். அப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. எல்லாரும் குரூப்பா மலை ஏறுறதுனால சின்ன பசங்க எல்லாருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணி நடக்க வேண்டியதா இருக்கு. அதுல மத்த எல்லாருக்கும் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். வயசான காலத்துல எதுக்குடா இவங்க வந்து நம்ம நேரத்த வேற வேஸ்ட் பண்றாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அமிதாப் பச்சன் இருக்காரு இல்லையா? அவர் அந்த அழகான மலைய பார்த்துட்டு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. தள்ளாடுற வயசுல அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எவரெஸ்டோட பேஸ் கேம்புக்கு இந்த சாகச பயணத்த போறதுக்கு முக்கிய காரணமே இவங்க 3 பேத்தோட இன்னொரு ஃப்ரெண்ட் தான். அவர் எப்பவுமே அமிதாப் கிட்டயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவாராம். எவரெஸ்ட் சிகரம் நம்ம மனசுல இருக்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்னு. ஆனா இப்போ இந்த மலைய பார்க்கும்போது அமிதாப்புக்கு தோணுது உள்ளுக்குள்ள. நம்ம மனசுல இருக்க எந்த கேள்விக்கு இப்போ இந்த மலை பதில் சொல்ல போதோ பாப்போம். போக போக மலை ஏறும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாப்போம்னு நினைச்சிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள. அப்போதான் அந்த இடத்துல சீன கட் பண்ணி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்றத நமக்கு காட்டுவாங்க. வயசான இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே டெல்லி சிட்டியை சேர்ந்தவங்க தான். அமிதாப் ஒரு ஃபேமஸான எழுத்தாளர். அவரோட நண்பர் ஒருத்தர் துணி கடைக்காரரு. அவருக்கு ஒரு மனைவியும் பொண்ணும் இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? அவர் ஒரு புக்கு கடைக்காரரு. மனைவி இறந்து போயிட்டாங்க. கூட இருந்து கடையை பாத்துக்கிறது பையன் தான். இந்த வயசான காலத்துல கூட அமிதாப்பும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா உழைக்கிறவங்க. வீடு காருன்னு நல்லா செட்டில் ஆனவங்க. இந்த 3 பேத்துக்கும் 4வதா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாருன்னு சொல்ல இல்லையா? அவர் ஒரு நேபாளிங்க. அவரோட பர்த்டேக்கு தான் 3 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க அவர பாக்குறதுக்காக. அவர் இந்தியன் கவர்மெண்ட்ல ரெவென்யூ சர்வீஸ்ல பெரிய ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆனவரு. அவரு கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளா வாழ்ந்திருக்காரு இத்தனை வருஷமா. அவருக்குன்னு இருக்கிறது இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அவர் நேபாள்ல இருந்து இங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே டெல்லியில செட்டில் ஆயிட்டாரு போல. அவரோட பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதும் நேபாளோட டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் பார்ட்டி எல்லாம் வைப்பாரு. இவங்க 3 பேரும் அவருக்காக கவிதையெல்லாம் எழுதிட்டு போய் பாட்டா பாடுவாங்க. 4 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ்ங்க. பல வருஷமா ஒன்னா பழகிட்டு இருக்காங்க. விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? அவரு மவுண்ட் எவரெஸ்ட பத்தி பேச்சு எடுப்பாரு. இத கேட்டதும் மத்த 3 பேருக்கும் எரிச்சலா இருக்கு. ஏன்னா எப்பல்லாம் அவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்றாங்களோ அப்பல்லாம் நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் மவுண்ட் எவரெஸ்ட பத்தி பேசாம இருக்க மாட்டாராம். அவர் பேசிக்கலி ஒரு நேபாளி இல்லையா? பல தடவை மவுண்ட் எவரெஸ்டோட உச்சி வரைக்கும் ஏறி இருக்கிறாரு. அது ஒரு நல்ல அனுபவமா அவருக்கு இருந்ததாம். ஏற்கனவே நம்ம அமிதாப் சொன்ன மாதிரி மனசுல இருக்க பல கேள்விகளுக்கு எவரெஸ்ட் பதில் கொடுக்குமா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்களும் அடையணும்னு நான் நினைக்கிறேன்டா. அதனால இந்த தடவை நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த வருஷத்தோட ட்ரெக்கிங் சீசன்ல நம்ம 4 பேரும் எவரெஸ்டோட பேஸ் கேம்ப் வரைக்கும் போயே ஆகணும்னு சொல்றாரு. எவரெஸ்டோட பேஸ் கேம்ப்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நேபாளோட லூக்லால இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் 10-14 நாள் மலை ஏற ஒரு சாகச பயணம் தான். அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போற வழியில எல்லாம் நிறைய கிராமம் இருக்கும். தங்குறதுக்கு இடம் சாப்பாடெல்லாம் கிடைக்குங்க. ஆனா இந்த வயசான காலத்துல போறது ரொம்ப கஷ்டம். நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் இருக்கு இல்லையா? அங்க நின்னு பார்த்தோம்னா எவரெஸ்ட் சிகரத்தை நல்லா பார்க்க முடியுமா. அந்த அழகு பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்குமா. இதெல்லாத்தையும் தான் நேபாள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு மத்தவங்க கிட்ட. அதுவும் இப்ப மட்டும் இல்லங்க, பல தடவை சொல்லியிருப்பாரு போல. ஆனா மத்தவங்களுக்குலாம் இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நேபாள் ஃப்ரெண்ட் சொல்றதை கேட்டு அமிதாப் பச்சனும் அவரோட புது புக்கு ஒண்ணு லான்ச் ஆக போதான். அதை எவரெஸ்டோட பேஸ் கேம்ப்ல போய் லான்ச் பண்ணா நல்ல சேல்ஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மத்த 2 பேருக்கும் இதையெல்லாம் கேட்கும்போது கடுப்பா இருக்கும். ஏன்னா வயசான காலத்துல இதெல்லாம் தேவையான்னு நினைக்கிறாங்க. படி ஏறினாலே இலக்கிது. ஒரு கிரவுண்ட கூட முழுசா நம்மளால சுத்தி வர முடியாது இந்த வயசுல.
இப்ப போய் மலை ஏறணும், ட்ரெக்கிங் போகணும்னு சொல்றியே! இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது, நேபாள் ஃப்ரெண்ட் உறுதியா இந்த தடவ போயே ஆகணும்ன்றாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட மனசெல்லாம் மாத்துறதுக்காக ஆட்டம், பாட்டம்ன்னு பார்ட்டி ஒரு பக்கம் களை கட்டுது. 4 பேரும் தங்களோட வயச மறந்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா ஆடி பாடி என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா துணிக்கடைக்காரரும், புக்கு கடைக்காரரும் ஒரு கார்ல ஏறி போயிட்டாங்க அங்கிருந்து. நம்ம அமிதாப்பும் நேபாள் ஃப்ரெண்ட் இன்னொரு கார்ல ஏறி கிளம்பிட்டாங்கங்க. அப்ப போற வழியில நேபாள் ஃப்ரெண்ட் அமிதாப் பச்சன் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாரு. அது என்னன்னா அமிதாப் பச்சன் ஒரு ரைட்டர் தானே. அவர் நெறைய புக் எழுதியிருக்கிறாரு. அந்த எல்லா புக்கையும் இந்த நேபாள் ஃப்ரெண்ட் படிச்சிருக்காராமா. ஆனா அந்த புக்ல உன் மனசுல இருக்கத நீ அப்படியே எழுதுன மாரி எனக்கு தோணலையே. ஏதோ புக்கெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகணும்னு எழுதுன மாரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. அமிதாப் பச்சனும் ஆமா புக் எழுதுனா நல்லா விக்கணும். சேல்ஸ் தானே முக்கியம். லாபம் தானே முக்கியம். அந்த நோக்கத்துல தான் நான் எழுதுறேன்னு சொல்றாரு. ஆனா பதிலுக்கு நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் ஒரே ஒரு தடவ மனசுல இருக்க மாரி எழுதி பாருடா. அது நல்ல திருப்திய குடுக்கும்னு சொல்லுவாரு. ஃப்ரெண்ட் சொல்றத அமிதாப்பும் சரின்னு கேட்டுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவரோட புது புக் ஒண்ணு லான்ச் ஆக போகுதாம். அத பத்தி எல்லாம் அமிதாப் சொல்லிட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட் கிட்ட. அப்புறம் நேபாள் ஃப்ரெண்ட் அவரோட வீட்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு பாய் பாய் சொல்லிட்டு அமிதாப்பும் கிளம்பிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுவாங்கங்க. அமிதாப் வீட்ல இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவர் பதட்டப்பட்டுக்கிட்டு நம்ம நேபாள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனா அங்க இருக்க வேலை பாக்குற பையன் நைட்டு தூங்குன நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் எந்திரிக்கவே இல்லன்னு சொல்றான். பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாம கிடக்குறாருன்னு சொல்றான். என்னாச்சோ ஏதாச்சோன்னு உள்ள போய் பார்த்தா டாக்டர் ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருப்பாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க இந்த செய்தி கேட்டு. பாவங்க நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரு தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாராம். இத கேட்டதும் அவங்க 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட இழப்ப தாங்க முடியாம பாவம் ரொம்ப அழுவாங்க எல்லாரும். நேத்திக்கு தானே பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாங்க அவர் கூட. ஆனா அந்த ஃப்ரெண்ட் இன்னைக்கு இல்லன்னு நினைச்சு ரொம்ப அழுவாங்க. அப்புறம் இவங்க 3 பேரும் தான் முன்னாடி நின்று ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை எல்லாம் பண்ணுவாங்கங்க. ஏன்னா அவருக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாமே இந்த 3 பேரும் தான். அவருக்கான அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட அஸ்தியையும் கொண்டு வந்து அவரோட வீட்ல வச்சிருவாங்க. அப்போதான் அமிதாப் பச்சன் அவரோட ரூம போய் பாப்பாரு. அங்க இவங்களோட எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் அவர் எவரெஸ்ட் சிகரத்துல எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் இருக்கும். நம்ம அமிதாப் எழுதின எல்லா புக்கையும் அவர் படிச்சிருப்பாரு போல. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது பாவம் நம்ம அமிதாப்புக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு புக் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஏதோ கவர் இருக்குங்க. என்னன்னு பார்த்தா எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு 4 பேரும் போகணும்னு சொல்லிருப்பாரு இல்லையா இந்த வருஷம் ட்ரெக்கிங் சீசன்ல. அதுக்காக ஏற்கனவே 4 டிக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. அத பார்த்ததும் நம்ம அமிதாப் பச்சன் முடிவு பண்ணிட்டாரு. ஃப்ரெண்டோட கடைசி ஆசையை நிறைவேற்றியே ஆகணும்னு. அதனால மத்த 2 பேரையும் ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவாருங்க. ஆனா இத கேட்டதும் மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம அமிதாப் என்ன சொல்றாருன்னா நேபாள் தான் இறந்து போன ஃப்ரெண்டோட பூர்வீகம். எவரெஸ்ட் மலை தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட ஆசைப்படி அந்த பேஸ் கேம்புக்கு நம்ம ட்ரெக்கிங் அங்க போய் அவரோட அஸ்திய வச்சிருவோம்னு சொல்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் பனாரஸ்ல கங்கை நதியில போய் கரைச்சிருவோம்டா. நமக்கெல்லாம் அங்க போற அளவுக்கு வயசு இல்ல. ரொம்ப வயசாயிடுச்சு. கண்டிப்பா நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம அமிதாப் பச்சனும் ட்ரெக்கிங்க்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. உங்க உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்டையும் பண்ணிட்டு தான் போவோம்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. ஆனா டக்குன்னு நம்ம புக்கு கடைக்காரர் இருக்கார்ல அவர் அமிதாப் பச்சனை பார்த்து நீ நேபாளி ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பண்றியா இல்லனா உன்னோட புக் அன்னைக்கு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்ல போய் லான்ச் பண்ணனும் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே அதுக்காக பண்றியான்னு கேட்டுட்டாரு. இதை கேட்டதும் அமிதாப் பச்சனுக்கே ஒரு மாதிரி வருத்தமா போயிரும், சங்கடமா போயிரும். துணிக்கடைக்காரர் 2 பேரையும் சமாதானப்படுத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா புக்கு கடைக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த வயசுல இதெல்லாம் முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிருவாரு. துணிக்கடைக்காரருக்குமே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தாங்க தோணுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு 3 பேத்துக்குமே தூக்கம் வராது. அப்பதான் நம்ம அமிதாப் பச்சன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த முடிவை வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜாவும் போட்டு விடுவாரு. அது என்னன்னா இவரோட புது புக்கோட லான்ச் ஆக இருக்கு இல்லையா அதை இப்ப லான்ச் பண்ணாம அந்த பேஸ் கேம்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் அதை திருத்தி எழுத போறாராம். ஏன்னா இந்த நேபாளி ஃப்ரெண்ட் ஏற்கனவே சொன்னார் இல்லையா உன் புக்கு எழுத்தாளர் எழுதுற மாதிரி இல்ல, லாப நோக்கத்துல தான் இருக்குன்னு. அதெல்லாம் அவரோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். அதனாலதான் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த புக்க மாத்தி எழுதணும்னு நினைக்கிறாரு. இத வாய்ஸ் மெசேஜ்ல பார்த்துட்டு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷாக்கு. இவன் விடமாட்டான் போலயே, பிடிவாதமா இருக்கானேன்னு மத்த 2 பேருக்கும் பயமா இருக்கும். மறுநாள் காலையில துணிக்கடைக்காரர் வீட்டுக்கு நேரா போயிருவாரு நம்ம அமிதாப் பச்சன். அங்க போனா அவங்க பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால வேற ஒரு பிட்ட போடுவாருங்க அவர் வீட்ல போய். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு கான்பூர்ல இருக்கா கல்யாணம் ஆகி. நாங்கெல்லாம் நேபாளி ஃப்ரெண்டோட அஸ்தியை நேபாளுக்கு கொண்டு போறோம். போற வழியில தானே கான்பூர் இருக்கு. நீங்களும் உங்க பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வேணா சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம்னு அங்க ஒரு பிட்ட போட்டு பாப்பாரு. உடனே அந்த அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அங்க காரியத்தை சாதிச்சாச்சா அடுத்ததா நேர புக்கு கடைக்காரரை பாக்குறதுக்காக போறாரு. அவரோட பையனை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சுட்டார் போல. அப்போன்னு பார்த்து திடீர்னு புக்கு கடைக்காரருக்கு ஒரு போன் வரும். கான்பூரை தாண்டி கோரக்பூர்னு ஒரு ஊர் இருக்கான். அதுதான் நம்ம புக்கு கடைக்காரரோட பூர்வீகமான ஊரு. அங்க இருந்து தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் டெல்லியில வந்து செட்டில் ஆயிருக்காருங்க. ஆனா இவரோட அண்ணன் தம்பிங்க குடும்பம் சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஊர்ல தான் இன்னும் இருக்காங்க. அவங்க
கிட்ட இருந்து தான் இப்ப ஃபோன் வருது. 2வது அண்ணனோ, 3வது அண்ணனோ ஃபோன் பண்றாங்க. "ஏடா தம்பி எப்படி இருக்க? நீ ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 மாசம் கழிச்சு நேபாளுக்கு போக போறியாம்ல? போற வழியில தானே நம்ம ஊர் இருக்கு. ஒரு எட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போன்னு" சொல்றாரு. இத கேட்டதும் அவருக்கு ஷாக்கு. அண்ணன் இல்லன்னேன்னு ஏதேதோ சொல்லி பாப்பாரு. "ஏன்டா நீ 30 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய அண்ணன்கிட்ட சண்டை போட்டு ஊர விட்டு போயிட்ட. தயவு செஞ்சு வந்து எங்கள பார்த்துட்டு போ இப்பயாச்சும். எங்களுக்கும் வயசாகுது. உன்ன பார்க்காமயே நாங்க செத்துருவோமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு" சொல்றாரு. எல்லாமே நம்ம அமிதாப் பச்சனோட பிளான் தான். அதுக்கு மேல புக்கு கடைக்காரராலயும் என்ன சொல்ல முடியும்? ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் பையனும் தானே. அதனால அவன தலையிலே போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. நேரா நம்ம அமிதாப் பச்சன் வந்ததும் எல்லாமே அவருக்கும் புரிஞ்சிருச்சு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களான்னு பையன போட்டு தான் திட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிட்டதும் ட்ரெக்கிங் போறதுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க இந்த 3 பேரும். இந்த வருஷத்தோட ட்ரெக்கிங் சீசன்ல நம்ம ஹீரோயின் தான் ஒரு ட்ரெக்கிங் குரூப்ப எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு கூட்டிட்டு போக போறா. அதுல தான் இவங்க 3 பேரும் போறாங்கங்க. அதுக்காக அவ நெறைய வீடியோ போட்டிருப்பாளையா அதெல்லாம் பாப்பாங்க. அதுல அவ என்ன சொல்றானா, இந்த உலகத்துல இருக்க ரொம்ப ஆபத்தான மலையேற்ற சாகச பயணத்துல இந்த பயணமும் ஒண்ணா. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கானதாம். 10ல இருந்து 14 நாள் மலை ஏற வேண்டியது இருக்குமா. ஒரு நாளைக்கு 8ல இருந்து 10 மணி நேரம் ஏறணுமா. இதையெல்லாம் கேட்க கேட்க அவ சொல்றதையெல்லாம் வீடியோல பாக்க பாக்க மத்த 2 பேருக்கும் அள்ளு விடும். ஆனா நம்ம அமிதாப் பச்சன் ரொம்ப கான்பிடென்ட்டா ஃப்ரெண்டுக்காக இதை செஞ்சே ஆகணும்ன்ற முடிவோட இருக்கிறாரு. பல இடங்கள்ல நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு பனி கொட்டுமா. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மலையேற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாராவது லக்ஸூரியா ஒரு ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ட்ரிப்புக்கு வராதீங்க. இது ரொம்ப கஷ்டமான பயணம்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் 3 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? அதுக்காக 2 மாசம் கழிச்சு ட்ரெக்கிங் போறதுக்கு இப்போ இருந்தே எல்லா பிரிப்பரேஷனையும் பண்ணுவாங்க. வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போய் எக்ஸர்சைஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்றாங்க. மத்த 2 பேருக்கும் சுத்தமா விருப்பம் இருக்காது. அவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தா கூட அமிதாப் பச்சன் தான் விடாப்புடியா 2 பேரையும் எல்லாமே பண்ண வைப்பாருங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இறந்து போன ஃப்ரெண்டுக்காக எல்லா எக்ஸர்சைஸும் பண்றாங்க. அதுல விஷயம் இவங்க எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு அந்த ட்ரெக்கிங் போறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். அதுல எல்லாமே நார்மலா இருந்தா தான் இவங்க போக முடியும். அந்த டெஸ்டையும் எடுப்பாங்க. அதுல பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கோளாறா வரும்னு மத்த 2 பேருக்கும் ஆசையா இருந்திருக்கும் போல. அத காரணமா சொல்லி கேன்சல் பண்ணிடலாம் அந்த ட்ரிப்ன்னு. ஆனா என்னப்பா இது இந்த வயசுல கூட சுகர், பிரஷர்ன்னு எதுவுமே இல்லாம எல்லாம் நார்மலா இருக்கேன்னு ரொம்ப கடுப்பா இருக்கு மத்த 2 பேத்துக்கும். பல நேரங்கள்ல எக்ஸர்சைஸ் பண்ணாம கடைக்குள்ளேயே ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா நம்ம அமிதாப் பச்சன் விட மாட்டாரு. ஜிம்முக்கு வந்தா கூட எக்ஸர்சைஸ் பண்ணாம உட்கார்ந்துப்பாங்க. அப்ப இறந்து போன ஃப்ரெண்டோட போட்டோவ காட்டி தான் அவங்கள எக்ஸர்சைஸ்லாம் பண்ண வைப்பாரு. இப்படி எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியா நல்லா போயிட்டு இருக்கும். இதுல துணிக்கடைக்காரரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்களும் பொண்ணு கூட போய் கொஞ்ச நாள் தங்குறதுக்காக பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம். அப்புறம் எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சு இவங்க ட்ரெக்கிங் போறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்க சமயத்துல நம்ம அமிதாப் பச்சனுக்கு டாக்டர் ஃபோன் பண்றாருங்க. அவரோட ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காம். அதனால நீங்க இந்த பயணத்தை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்னா உயரமான இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலாம்னு சொல்றாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னு நமக்கு இப்போ சொல்லல. ஆனா நாளைக்கு நான் கிளம்ப போறேன் டாக்டர். என்னால கேன்சல் பண்ண முடியாதுன்னு நம்ம அமிதாப் பச்சன் சொல்லிட்டாரு. இது நான் எதிர்பார்த்ததுதான். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால மாத்திரையை கையோட எடுத்துட்டு போங்க. வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு டாக்டர். அப்புறம் பத்திரமா அந்த மாத்திரையும் எடுத்து வச்சுப்பாரு நம்ம அமிதாப் பச்சன். அப்புறம் கடைசியா இறந்து போன இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவரோட அஸ்தியையும் கூட எடுத்து பாருங்க. ட்ரிப் போற அந்த நேரமும் வந்துரும். எல்லாரும் ஒரு காரை தான் புக் பண்ணிருக்காங்க. டெல்லியில இருந்து காத்மாண்டுக்கு கார்ல தான் பயணம் பண்றாங்க. அங்க இருந்து தான் லூக்லான்ற இடத்துக்கு ஃபிளைட்ல போய் அப்புறம் மலையேற்றத்தை ஆரம்பிக்க போறாங்க. இதுதான் இப்போதைக்கு இவங்களோட பிளான். அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் பேக் பண்ணி கிளம்பக்கூடிய அந்த நாளும் வருங்க. புக்கு கடைக்காரோட மகனும் மருமகளும் கூட வந்து பாய் பாய் சொல்லி வழி அனுப்புவாங்க எல்லாத்தையும். இவங்களோட பயணம் ரொம்ப அழகா டெல்லியில ஆரம்பிக்குது. நம்ம அமிதாப் பச்சன் கார் ஓட்ட எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே வருவாங்க. துணிக்கடைக்காரு பொண்டாட்டி சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும். காருக்குள்ளேயே சாப்பிட்டு மாறி மாறி ஊட்டி விட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு இப்படி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நம்ம அமிதாப் பச்சன் யாருக்கும் தெரியாம மாத்திரை வேற சாப்பிடுறாருங்க. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல பாவம். எல்லாமே இப்படி ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம துணிக்கடைக்காரருக்கு ஒரு போன் வருது. அது இந்த கார் ஒரு டிராவல் ஏஜென்சில இருந்து அவங்க புக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்துதான். அந்த டிராவல் ஏஜென்சி நடத்துற ஓனரோட சொந்தக்காரங்க யாரோ லக்னோல இருந்து இவங்க போற நேபாளத்துக்கே போறாங்களாம். அதனால நீங்க போகும்போது வழியில லக்னோல அவங்கள பிக்கப் பண்ணி நேபாளல கொண்டு போய் விட்டுற முடியுமான்னு கேக்குறாங்க. அதாவது யாருனே தெரியாத ஒருத்தர் புதுசா இவங்க கூட டிராவல் பண்ண போறாங்க. இந்த ஹெல்ப் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பேமெண்ட்ல நாங்க பாதிய கழிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க டிராவல் ஏஜென்சி. நல்ல ஆஃபரா இருக்கேன்னு துணிக்கடைக்காரர் யோசிக்கும் போது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட எப்படி டிராவல் பண்றதுன்னு துணிக்கடைக்காரர் பொண்டாட்டியும் புக்கு கடைக்காரரும் ஆச்சோ போச்சோன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அமிதாப் தான் அப்புறம் எல்லாரையும் சமாதானப்படுத்தி யார் என்னன்னு விசாரிச்சா வண்டியில வந்து இவங்களோட ஜாயின் பண்ண போறது ஒரு பொண்ணா. இத கேட்டதும் துணிக்கடைக்காரர் பொண்டாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இது என்ன டிராவல் ஏஜென்சிக்காரனோட பிளானா இல்ல உன்னோட பிளானா ஐயான்னு புருஷன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்தம்மா ஒரு பக்கம் யார் அந்த பொம்பளை என்னையா நடக்குது இங்கன்னு புருஷனை பார்த்து சண்டை போடுவோம் அவருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல.
இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லம்மா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது புருஷன் மேல. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்கங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அமிதாப் பச்சன் தான் பேச்சையெல்லாம் மாத்தி ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்துவாரு. அப்புறம் எல்லாரும் நல்லபடியா அங்க சாப்பாட முடிச்சுட்டு, அடுத்ததா ஆக்ரால வந்து வண்டிய நிப்பாட்டுவாங்க. ஏன்னா கான்பூருக்கு துணிக்கடைக்காரரோட பொண்ணு வீட்டுக்கு தானே போறாங்க எல்லாரும். அதனால கொஞ்சம் ஸ்வீட்ஸ், பலகாரம்லாம் வாங்கிட்டு போலான்றதுக்காக தான் நிப்பாட்டியிருக்காங்க வண்டிய. இதுல புக்கு கடைக்காரர் வேற, எங்க அண்ணங்க வீட்டுக்கு தான் போகணும். எனக்கும் தான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணும்னு அடிச்சு புடிச்சு அவர் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருப்பாரு. நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம அமிதாப் பச்சன் வீடியோ எடுத்துட்டே வருவாருங்க. வயசான காலத்துல ரொம்ப ஜாலியா தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு குட்டி தாஜ்மஹால் பொம்மை இருக்கும். அது நம்ம அமிதாப் பச்சன் கண்ணுல சிக்கிடுச்சு. இவங்க ஆக்ரால தானே இருக்காங்க. அதனால தாஜ்மஹால போய் பார்த்துட்டு வரலான்னு அவர் மட்டும் கிளம்பி போவாரு. இந்த தாஜ்மஹாலுக்கு வந்து தான் இவரும் இவரோட மனைவியும் முதல் கல்யாண நாள கொண்டாடினாங்களாமா. அதெல்லாம் இப்போ அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே இவங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் ஒரு வாய்ஸ் நோட்டா பொண்டாட்டிக்கு அனுப்பி வைப்பாரு. அப்போதான் நமக்கு அமிதாப்போட பொண்டாட்டிய காட்டுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா இவர விட்டு பிரிஞ்சு மும்பைல இருக்காங்க அந்த அம்மா. அதுவும் 10 வருஷமா. இவர் வாய்ஸ் நோட் போட்டாரு இல்லையா? அத பார்த்துட்டு பொண்டாட்டியோட போன்ல இருந்து கொஞ்ச நேரத்துல நம்ம அமிதாப்புக்கு கால் வரும். ஆனா போன் பண்றது அவங்க கிடையாது. அவங்களோட தம்பி. எதுக்கே என் அக்காவுக்கு இப்படி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புற? உன்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கா. இனிமே இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணாதன்னு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறான். இத கேட்டுட்டு நம்ம அமிதாப் பச்சனும், என்னப்பா அவ என்னோட பொண்டாட்டிப்பான்னு சொல்றாரு. இன்னும் லீகலா டைவர்ஸ்லாம் வாங்கல போல. சும்மா பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. ஆனா பதிலுக்கு மச்சானும், எங்க அக்கா உன்னால பட்ட பாடெல்லாம் போதும். அவளே எக்கச்சக்க டிப்ரஷன்ல இருந்து இப்பதான் வெளியில வந்துட்டு இருக்கறா. தயவு செஞ்சு அவ வாழ்க்கையில திரும்ப வந்துராதயான்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான். இத கேட்கும்போது நம்ம அமிதாப்புக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு டீடைல்டா இந்த இடத்துல சொல்லல. பின்னாடி அது என்னன்றத பாப்போம். அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா மறுபடியும் 4 பேரும் டிராவல் பண்ணி ஒரு வழியா கான்பூருக்கு வந்துட்டாங்கங்க. இவங்க நேரா போறது துணிக்கடைக்காரரோட பொண்ணு வீட்டுக்கு தான். பார்த்தா அந்த வீடு பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு. இவங்க 4 பேரும் இங்க வர்றது துணிக்கடைக்காரரோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரியாதுங்க. சர்ப்ரைஸா தான் வராங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் இவங்கள பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் உள்ள போய் நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. துணிக்கடைக்காரர் பொண்டாட்டி பொண்ணுக்காக கேக் எல்லாம் கூட செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னும் 2, 3 நாளா அவளுக்கு பிறந்த நாளாமா. அது மட்டும் இல்லாம மத்த 3 பேரும் நேபாளுக்கு கிளம்பி போக போறாங்க இல்லையா? அந்த அம்மா கொஞ்ச நாள் பொண்ணோட தானே தங்க போறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பொண்ணுகிட்ட இப்பதான் சொல்றாங்க. ஆனா இத கேட்டதும் பொண்ணு முகம் ஒரு மாதிரி மாறி போச்சு. மாப்பிள்ளையோட முகமும் கொஞ்சம் மாறத்தான் செய்யுது. ஆனா இத யாருமே கவனிக்கலனா கூட நம்ம அமிதாப் பச்சன் கவனிச்சிடுறாரு. அப்புறம் இவங்க எல்லாம் மாடிக்கு போன நேரத்துல துணிக்கடைக்காரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிப்பாங்க கிச்சன்ல. திடுதிப்புன்னு இவங்க வந்துட்டாங்க. அதுவும் தங்க போறோம்னு வேற சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சத்தியமா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வேற அந்த பொண்ணு புருஷன் கிட்ட சொல்றா. சரி விடு பாத்துக்கலான்னு புருஷன் சொல்றான். அந்த வீடு என்னமோ ரொம்ப பெருசா தான் இருக்கு. 4 பேர் தங்குறது ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்காதுதான். ஆனாலும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம அமிதாப் பச்சன் கேட்டுருவாருங்க. ஆனா வெளிப்படையா அவரால சொல்ல முடியுமா? அதனால ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க உங்க பொண்ணோட தங்கிக்கோங்க. நானும் புக்கு கடைக்காரரும் சிட்டிக்குள்ள இருக்க கோயில் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏதாவது ரூம் எடுத்து தங்கிக்கிறோம்னு நாசுக்கா சொல்லி பாப்பாரு. ஆனா இதுக்கு துணிக்கடைக்காரரும் அவரோட பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னது இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, எக்கச்சக்கமா ரூம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எங்கேயும் ஹோட்டல் எல்லாம் போய் தங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு கீழ நெறைய வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டேபிள், சேர் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஏதாவது பார்ட்டியா, ஃபங்ஷனான்னு கேட்டா, அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது. இவளுக்கு 2, 3 நாளா பிறந்த நாள் இருக்கு இல்லையா? அதுக்காக புருஷன்காரே ஒரு பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கானாம். அதுக்கு இவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வர போறாங்களாம். அது மட்டும் இல்லாம பார்ட்டி முடிஞ்சதும் அவங்க தங்க போறாங்களாம். இவங்க வீட்லயே. ரூம் எல்லாம் ஃபுல்லா இருக்குமா, நீங்க தங்குறதுக்கு இங்க இடம் இல்ல. நாங்க வேணா உங்க 4 பேத்துக்கும் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணவான்னு அவ கேக்குறா. ஆனா இத கேட்டதும் பாவம் துணிக்கடைக்காரருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் ஒரு மாதிரி சங்கடமா போயிரும். ஏன்னா பொண்ணு கூட பொண்ணு வீட்ல தங்கலான்னு வந்திருப்பாங்க. சரிம்மா ஹோட்டல்ல தங்கிக்கிறோம். நாங்களும் நாளைக்கு பார்ட்டிக்கு வரோம்னு அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க. ஆனா பதிலுக்கு அவ என்ன சொல்றான்னா, அந்த பார்ட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுமா. அதெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு சங்கடமா இருக்கும்னு சொல்றா. அதனால நீங்கலாம் வர வேண்டாம்னு வேற சொல்லிட்டா. இத கேட்டதும் பாவம் ரொம்பவே அந்த அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா போயிடும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க தான் உலகமா இருப்பாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை விட நிறைய பேர் முக்கியமா இருக்காங்க இல்லையா? ஒரு மாதிரி உடைஞ்சு போயிருவாங்க அவங்க 2 பேரும். அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம 4 பேருமே கிளம்பி ஹோட்டல்ல ரூம் போடலான்னு வந்துட்டாங்கங்க. ஆனா துணிக்கடைக்காரர் பொண்டாட்டிக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். அழுவாங்க. இப்பவே எனக்கு டெல்லிக்கு ஃப்ளைட்ட புடிச்சு குடுத்துருங்கப்பா. நான் போயிடுறேன். என்னால இங்க இருக்க முடியாதுன்னு ரொம்ப அழறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில இருந்து மறுபடியும் பயணத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் பழைய கலகலப்பெல்லாம் கிடையாது. புக்கு கடைக்காரர் வேற இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்கன்னு ஒரு பக்கம் புலம்பிட்டே வருவாரு. அப்புறம் நம்ம அமிதாப் பச்சன் தான் தப்பு பிள்ளைங்க மேல கிடையாது, நம்ம மேலதான். ஏன்னா நம்ம தான் சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல வரத முன்கூட்டியே சொல்லாம வந்துட்டோம். ஆனா அவங்க பார்ட்டி ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம சின்ன வயசுல பிள்ளைங்கள விட்டுட்டு சினிமாவுக்கு போறது, ஃபங்ஷனுக்கு போறதுன்னு தனியா என்ஜாய் பண்ணதில்ல. அதே மாதிரிதான் இதுவும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பாதை வேற, நம்ம பாதை வேற.
இதுல அவங்கள தப்பா நினைக்க எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே. அப்புறம் மறுபடியும் கலகலப்பா டிராவல் பண்ணி ஒரு வழியா லக்னோல வந்து இறங்குறாங்கங்க. லக்னோல தான் முகம் தெரியாத ஒருத்தர் இவங்க கூட ஜாயின் பண்ண போறதா அந்த டிராவல் ஏஜென்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல துணிக்கடைக்காரரு பொண்டாட்டிய அனுப்புறதுக்காக ஃப்ளைட் புக் பண்ணவான்னு வேற ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த அம்மா யார் வர்றாங்க? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டு தான் போவேன்னு நிக்கிறாங்க. ஒரு வழியா முகம் தெரியாத அவங்களும் வராங்க. கிட்டத்தட்ட இவங்களோட வயசு தான் இருக்கும் அவங்களுக்கும். ஆனா அம்மா பார்க்கிறதுக்கு ரொம்ப மாடர்னா அழகா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் மத்த 3 பேரும் போய் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. இதுலயும் பாருங்க இந்த துணிக்கடைக்காரரு கொஞ்சம் வழிஞ்சு வழிஞ்சு தான் பேசுறாரு. இதனால அவர் பொண்டாட்டிக்கு கடுப்பா இருக்கும். சரி அவங்களையும் கூட்டிக்கிட்டு பயணத்த ஆரம்பிக்கலான்னு அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் டிக்கில எடுத்து நம்ம அமிதாப் பச்சன் தான் வைக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த கவனிப்பாரு. டெல்லில இருந்து இன்னைக்கு தேதிக்கு அவங்க ஃப்ளைட்ல வந்ததுக்கான ஒரு டேக் அவங்க லக்கேஜ்ல இருக்கும். ஆனா அந்த அம்மா ஏதோ பக்கத்து தெருவுல இருந்து ஆட்டோல வந்த மாரி ஒரு கதைய சொல்லியிருக்கும் இவங்க கிட்ட. இதுல அமிதாப் பச்சனுக்கு அவங்க மேல சந்தேகம் வருதுங்க. அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஓப்பனா கேட்டுருவாரு. ஆனா அவங்க ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. லக்னோல தாங்க என் வீடு இருக்கு. என் மருமகன் தான் காலங்காத்தால டெல்லில இருந்து ஃப்ளைட்ல வந்தாரு. அவசர அவசரமா அவரோட பேக்ல தான் நான் என் பொருளெல்லாம் வச்சுட்டு வந்தேன். அதனால தான் அந்த டேக் இருக்குன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நம்ம அமிதாப் பச்சனுக்கு நம்பிக்கை இல்ல. இதுல பத்தாக்குறைக்கு துணிக்கடைக்காரர் பொண்டாட்டி வேற, நான் டெல்லிக்கெல்லாம் திரும்ப போகல. நானும் உங்க கூடவே நேபாள் வரைக்கும் வர்றேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு 3 பேருக்கும் புரியல. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கி தராங்க. ஆனா அவங்க சிடுசிடுன்னு தான் இருக்காங்க. அவங்க மனச மாத்தலான்னு அமிதாப் பச்சனும் புக்கு கடைக்காரரும் கூட ஏதேதோ கதை கட்டுவாங்க. புக்கு கடைக்காரர் இருக்கார் இல்லையா? அவரோட பூர்வீக ஊரு கோரக்பூர். அடுத்து அந்த ஊருக்கு தான் போறாங்க எல்லாரும். அங்க அவருக்கு சொந்தமா ஒரு பெரிய அரண்மனையே இருக்காமா. அங்க தான் அவங்க பல தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும்னு அந்த போட்டோ எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாரு எல்லாத்துக்கும். அப்புறம் அங்க அவங்களோட அண்ணன் குடும்பம், அண்ணிங்கலாம் இருக்காங்களாம். அவங்கலாம் நல்லா எம்ப்ராய்டரி பண்ணுவாங்களாம். அங்கேயே வேணும்னா கூட நீங்க தங்கிக்கலான்னு துணிக்கடைக்காரர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எம்ப்ராய்டரி போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. நாங்க நேபாளுக்கு போயி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துர்றோம். அது வரைக்கும் நீங்க கோரக்பூர்லயே இருங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அதுக்கும் அவங்க முடியாதுங்கறாங்க. மத்த 3 பேருக்கும் இத கேட்டு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இவங்க எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வரைக்கும் ட்ரெக்கிங் போறாங்கன்றது துணிக்கடைக்காரர் பொண்டாட்டிக்கு தெரியாது. தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். ஆனா இந்த அம்மாவ இப்போதைக்கு எங்க செட்டில் பண்றது? திரும்ப ஊருக்கும் போக மாட்டேங்குதேன்னு ஒரே பதட்டமா இருக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் அங்க இருந்து கார் நேரா கோரக்பூருக்கு போகும். இப்பதான் நம்ம புக்கு கடைக்காரர் முகமெல்லாம் அப்படியே மலருது பாத்துக்கோங்க. அவரே கார ஓட்டுவாரு. போகும்போதெல்லாம் அவரோட அந்த மாளிகைய பத்தி பேசிட்டே போறாரு. இவரு கோரக்பூர்ல இருந்து டெல்லிக்கு போய் 30 வருஷம் ஆச்சாம். ஏதோ அண்ணன் தம்பி சண்டையில போயிருப்பாரு போல. ஆனா இப்பதான் 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் வராராம். இந்த வயசான காலத்துல எல்லாரையும் பார்க்க போறோம். பிறந்து வளர்ந்த இடத்த பார்க்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. அந்த இடத்த பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டே வேற போவாரு. எல்லாரும் அங்க போய் பார்த்தா இவரோட பூர்வீக இடம் ரொம்ப பாழடைஞ்சு மோசமான நிலையில இருக்குங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் போகும்போது அரண்மனை மாரி ஜொலிச்சிருக்கும். இப்ப ரொம்ப இடிஞ்சு சிதிலமடைஞ்சு கிடக்கு. அத பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி வருத்தமாவும், ஷாக்காவும் இருக்கும். அப்புறம் மெதுவா உள்ள போயி அவரோட சின்ன அண்ணிய பாப்பாரு. அவங்களுக்கு இவர பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். "பாத்தியா நம்மளோட வீட்ட? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு" ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களும் அழுவாங்க. இவருக்கும் அழுகையா வரும். இதுல முன்னாடியே இவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு இல்லையா சின்ன அண்ணன், அவர் தான் ஓடி வந்து கட்டிப்புடிச்சு தம்பி வந்தத நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதுல பெரிய அண்ணி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க சுத்தமா வந்த யாரையும் கண்டுக்கல. கத்திக்கிட்டும் சிடுசிடுன்னு இருக்காங்க. பெரிய அண்ணனும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாரு. ஒழுங்கா கூட பேச மாட்டாரு வந்தவங்க கிட்ட. நம்ம புக்கு கடைக்காரரு மெதுவா அண்ணன் கிட்ட "ஏனே இப்படி வீட்ட வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நம்ம பிறந்து வளர்ந்த இடம் இல்லையா? கொஞ்சம் எல்லாத்தையும் மராமத்து பார்த்திருக்கலாமேன்னு" கேட்டுருவாரு. அவ்வளோதான். "ஏன் 30 வருஷமா நீ எங்க போன? நீ வந்து எல்லாத்தையும் கவனிச்சிருக்க வேண்டியதானேன்னு" பேசிட்டு இருக்காரு. இதுல பெரிய அண்ணி வேற மராமத்து பார்க்க அத்தன லட்சம் ஆகும், இத்தன லட்சம் ஆகும். அதெல்லாம் யாரால முடியும்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க. சின்ன அண்ணன் எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் யாரையுமே சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம பெரிய அண்ணன் பாருங்க 30 வருஷம் கழிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிற. என்ன இந்த இடத்துல பங்கு கேட்க வந்திருக்கிறியான்னு கேக்குறாரு. இத கேட்டதும் புக்கு கடைக்காரருக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். இல்லண்ணே நான் சொத்துல பங்கெல்லாம் கேட்க வரல. நான் உங்க எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி ரொம்ப அழுதுருவாரு. அவரால இத தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப வருத்தமா இருக்கும் அவருக்கு. அதுக்கு மேல அங்க இருக்க முடியாம அங்க இருந்து போயிடுவாரு பாவம். நம்ம அமிதாப் பச்சன் தான் அவர் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தலான்னு வராருங்க. இவருக்கு இப்ப வருத்தத்தை விட மனசுக்குள்ள கோவம் தான் அதிகமா இருக்கும். ஏன் எல்லாமே ஒரே மாதிரி இல்லாம மாறிக்கிட்டே இருக்கு? ஏன் நம்மலாம் நல்லா தானே இருந்தோம்? ஏன் திடீர்னு வயசாகுது? நல்லா இருந்த என்னோட பூர்வீக வீடு ஏன் இப்படி மாறுச்சு? ஏன் எல்லா வளமும் போயிடுச்சு? வாழ்க்கையில வர இந்த மாற்றம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி அழுவாரு. அப்புறம் நம்ம அமிதாப் பச்சன் எப்பவும் நேபாளி ஃப்ரெண்டுக்கு புடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கும். அதத்தான் பாடிக்கிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அத போட்டு விட்டதும் ரொம்பவே அழுவாரு. அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஊர்லயே ஒரு ஹோட்டல பிடிச்சு தங்கி இருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு புதுசா வந்த அம்மாவையும் தானே கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா தவறுதலா நம்ம அமிதாப் பச்சனும் புக்கு கடைக்காரரும் அந்த அம்மாவோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்க அவங்க
அவங்களோட சூட்கேஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் கண்ல படுங்க. அது என்னன்னா செத்துப்போன நேபாள் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ அந்த அம்மாவோட சூட்கேஸ்ல இருக்கு. இதுலயும் பாருங்க எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு போறதுக்கான ட்ரெக்கிங் டிக்கெட் வேற இருக்கு அந்த அம்மாவோட சூட்கேஸ்ல. என்னடா இதுன்னு உடனே அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயி அந்த அம்மா முன்னாடி போய் நிப்பாங்க 2 பேரும். இத பார்த்ததும் அந்த அம்மாவுக்கும் ஷாக்கு தான். அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா தான் அந்த அம்மா ஒரு கதைய சொல்றாங்க. இந்த அம்மாவும் நேபாள் ஃப்ரெண்டும் இருக்காங்கல்ல. அவங்க நேபாள்ல ஒரே கிராமத்துல தான் வாழ்ந்தாங்களாம் சின்ன வயசுல. சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணாங்களாம். அப்ப அந்த சீனையெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. இத கேட்டதும் மத்த 3 பேருக்கும் ஷாக்கா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நம்ம நேபாள் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவரு எப்ப பார்த்தாலும் சமூக சேவைய பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாராம். இவங்களும் அத ரசிச்சு கேட்பாங்களாம். ஆனா இந்த அம்மாவோட அப்பா, அம்மாவுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலையாம். இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணி, டெல்லியில இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேனோட குடும்பத்துல இவங்கள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்களாம். அது நல்ல வசதியான குடும்பமாம். அம்மா, அப்பா பேச்சு கேட்டுட்டு இவங்களும் அந்த நேபாள் ஃப்ரெண்டு கிட்ட ஒத்த வார்த்தை கூட சொல்லாம டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அப்புறம் கல்யாணம், குடும்பம்னு இவங்க டெல்லியிலே செட்டில் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவர பார்க்கவே இல்லையாம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர பிரிஞ்சு வந்தது. அவரோட காதல உதாசீனப்படுத்திட்டு வந்தது இவங்களுக்கு இப்ப வரைக்கும் உறுத்தலா இருக்காம். கடைசி வரைக்கும் நான் மன்னிப்பே அவர்கிட்ட கேட்க முடியாம போயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. கடைசியா அவர் இறந்து போயி அவரோட அஸ்திய இவங்க 3 பேரும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? அப்ப இந்த அம்மாவும் அவரோட வீட்ல இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவரோட அஸ்திய எவரெஸ்டோட பேஸ் கேம்புக்கு இவங்க எடுத்துட்டு போக போறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவருக்கு ஏதாவது பண்ணணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக தான் இவங்களும் கடைசி மரியாதை செலுத்துறதுக்காக எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு போகலாம்னு நினைச்சிருக்காங்க. அப்போதான் நம்ம துணிக்கடைக்காரரு இவங்களோட டிராவல் ஏஜென்சி மூலமா தான் கார புக் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் நல்ல வாய்ப்புன்னு இவங்க ஏதோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் மாதிரி லக்னோல வந்து ஏறிக்கிட்டு இவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கதை எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்லி முடிச்சு, என்ன தயவு செஞ்சு உங்க கூட கூட்டிட்டு போங்க. நானும் அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு ரொம்ப அழறாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டதும் மத்த 3 பேருக்கும் ரொம்ப கோபம் வருங்க. ஏன்னா இவங்கள நினைச்சுக்கிட்டே தான் கல்யாணம் பண்ணாம அவர் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க 3 பேரும் நெறைய தடவ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாராம். இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம்னு நினைச்சு ரொம்பவே கடுப்பாகுறாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு அழுதுட்டு இருக்காங்கல்ல. அது எல்லாத்தையும் துணிக்கடைக்காரர் பொண்டாட்டி வேற கேட்டுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இது தெரியாது. தெரிஞ்சதும் அந்த அம்மா எரிமலை ஒரு பக்கம் வெடிக்குது. இதுல துணிக்கடைக்காரருக்கு ஷாக்கு. அவரு எவ்வளவோ சொல்றாரு. இத பாரு நான் வந்து எவரெஸ்டோட உச்சி வரைக்கும்லாம் ஏற போறது கிடையாது. பேஸ் கேம்ப் வரைக்கும் தான் ஏற போறேன்றாரு. ஆனாலும் அவங்க கத்துறாங்க. ஏன்னா இந்த வயசான காலத்துல உயிர பணயம் வச்சு இதெல்லாம் தேவையா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் ஒரு லிமிட் இல்ல. நட்புக்காக உயிரேவா பணயம் வைக்கிறது? நான்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி புருஷன போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. அமிதாப்பெல்லாம் சமாதானப்படுத்தணும்னு வந்தா கூட பதிலுக்கு இவங்க திட்டி விட்டுறாங்க. ட்ரெக்கிங்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. மத்தவங்க வேணா போயிட்டு போறாங்க. ஆனா நீங்க என் கூட உடனே டெல்லிக்கு வந்தே ஆகணும். ஃப்ளைட்ட புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மத்தவங்களுக்குலாம் இப்போ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியலங்க. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, இவங்கலாம் கோரக்பூர்ல இருந்து காத்மாண்டுக்கு இப்ப வந்துட்டாங்க போல. அங்க இருந்து தான் அந்த ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. ட்ரெக்கிங் போறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பா. அமிதாப்பும் புக்கு கடைக்காரரும் நேபாள் ஃப்ரெண்டோட அஸ்திய வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல நேபாள் ஃப்ரெண்டோட லவ்வர் இருக்காங்க இல்லையா? அவங்களும் எப்படியோ காத்மாண்டு வரைக்கும் வந்து ட்ரெக்கிங் போற பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. ஆனா துணிக்கடைக்காரும் அவர் பொண்டாட்டியும் தான் அங்க இருந்து டெல்லிக்கு போக போறாங்க. அந்த அம்மா யாரையும் திரும்பி கூட பார்க்கல. சுத்தமா யார் பேசுறதையும் கேட்கல. கோவமா போயிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன் தான் துணிக்கடைக்காரர கடைசியா ஒரு தடவ கூப்பிட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லிக்கலான்னு அந்த அஸ்திய கையில குடுப்பாருங்க. பாவம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்டாட்டி ஒரு பக்கம், நட்பு ஒரு பக்கம்னு ஒரு மாரி தவிப்பாரு. அப்புறம் அந்த வேன் கிளம்ப போதுன்னு அமிதாப்பையும் புக்கு கடைக்காரரையும் கூப்பிட ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோயின். அவங்க எல்லாம் வேன்ல போய் ஏறிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் துணி கடைக்காரருக்கு கார்ல ஏறினதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் உண்மை. ஆனா இப்ப மட்டும் நான் அவங்களோட போகலன்னா என்னால என்னையே மன்னிக்க முடியாது. அதனால நான் போக தான் போறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ட்ரெக்கிங்ல ஜாயின் பண்ணி பாருங்க. இதுதான் வயசான இந்த 3 பேரும் எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு ட்ரெக்கிங் போறதுக்காக வந்த கதை. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? அவங்க 3 பேரும் முதல் நாள் ட்ரெக்கிங் போயிட்டு இருப்பாங்கல்ல. அந்த சீன காட்டுறாங்க. நம்ம புக்கு கடைக்காரரு ஒரு பையன் மடியில படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் நடக்க வேண்டியது. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு இப்படியே தான் போகுது. இதனால டைம் போயிட்டே இருக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் இவங்க மேல செம்ம கடுப்பாகுது. மொத்தமா ஒரு நாள்ல 8ல இருந்து 10 மணி நேரம் இவங்க மலை ஏற வேண்டியது இருக்கு. இருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே நிறைய மலை கிராமங்கள்லாம் இருக்கு. அதுல இவங்க தங்குறதுக்கான வசதி, சாப்பிடுறதுக்கான ஹோட்டல்னு எல்லாமே இருக்குங்க. அங்கேயே தான் தங்கிப்பாங்க. முதல் நாள் மலை ஏறினதுக்கு அப்புறம் பாவம் வயசானவங்கல்ல. அதனால ரொம்பவே காலு கையெல்லாம் வலிச்சிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம நேபாள் ஃப்ரெண்டோட காதலி இருக்காங்களே, அவங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயின்மெண்ட் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணுமா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அந்த அம்மாவோட கதை தெரிஞ்சதும் இவங்க 3 பேருக்கும் பழைய மாதிரி அவங்க கிட்ட பேச சுத்தமா புடிக்கல. அதனால ஒரே வார்த்தையா நம்ம அமிதாப் பச்சன், "என் ஃப்ரெண்டுக்கு நீங்க பண்ண துரோகத்த எங்களால மறக்கவே முடியாது. தயவு செஞ்சு இங்க வராதீங்கன்னு" சொல்லி அனுப்பிச்சுருவாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு பர்த்டே போல. அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் சர்ப்ரைஸா கேக் வெட்டி அத கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் அவ கேக் எல்லாம் குடுத்து விடுவா. அப்பதான் துணி கடைக்காரருக்கு பொண்ணுக்கும் பர்த்டே வந்திருக்கும். அவளும் பார்ட்டி கொண்டாடி இருப்பா இல்லையா? அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவரு ஹாப்பி பர்த்டேமாலாம் சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினுக்கு. இத பார்த்ததும் இந்த புக்கு கடைக்காரரு, துணி கடைக்காரரு பொண்ணு இவங்க எல்லாரும் கான்பூருக்கு போகும்போது ஹோட்டலுக்கு அனுப்பி விட்டுருவாள ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி. அத மனசுல வச்சுக்கிட்டு அப்பா, அம்மா தான் பிள்ளைங்கள எல்லாம் நினைக்கிறாங்க இந்த காலத்துல. எந்த பிள்ளைங்களும் அப்பா, அம்மாவ நினைக்கிறது இல்லன்னு சொல்றாரு. இத கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். அவரு பொத்தாம் பொதுவா இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்கலாம் இப்படித்தானே சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்பல்லாம் கிடையாது. இன்னைக்கு என் பிறந்த நாள். ஆனா என் அப்பா, அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க தான் ஃபோன் எடுக்கலன்னு சொல்றா. பல வருஷமா இவகிட்ட பேசவே மாட்டாங்களாம். ஏன்னா இந்த ட்ரெக்கிங் குரூப்புக்கு லீடரா அவ இருக்கா இல்லையா? அந்த வேலை இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க அம்மா, அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காதாம். பொண்ணுங்கலாம் அந்த வேலைய பாப்பாங்களான்னு ரொம்ப கேவலமா அவள பேசுவாங்களாம். அதையெல்லாம் நினைச்சு அவ ஒரு பக்கம் கோவத்துல கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சுருவா. நம்ம அமிதாப் பச்சனும் துணி கடைக்காரரும் தான் அப்புறம் புக்கு கடைக்காரர சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அவங்க போகும்போது ஹீரோயினும் அமிதாப் பச்சன கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவரு நெறைய புக் எழுதியிருக்காரு இல்லையா? அந்த புக் எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மா, அப்பா அவகிட்ட குடுத்து அதெல்லாம் படிக்க சொல்லுவாங்களாம். அந்த புக்கெல்லாம் படிச்சாவாது ஒரு நல்ல பொண்ணா எப்படி இருக்கிறதுன்னு உனக்கு புத்தி வரட்டும்னு சொல்லுவாங்களாம். அதையெல்லாம் இப்ப அமிதாப் பச்சன் கிட்ட சொல்றா. அதோட விடாம எங்கள பத்தி எழுதிட்டா எங்கள புரிஞ்சுகிட்டதா அர்த்தம் கிடையாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாரி பேசிருவாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, மறுநாள் காலையிலயும் எல்லாரும் கிளம்பி ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்பதான் நம்ம அமிதாப் பச்சன காட்டுறாங்க. அவர் யாருக்கும் தெரியாம மாத்திரை சாப்பிடுவாரே, அது எல்லாம் தீந்து போச்சு. ஆனா இப்பவும் அத வெளிய சொல்லாம தான் ட்ரெக்கிங்க்கு கிளம்புறாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புக்கு கடைக்காரருக்கு பையன்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்களோட ஏரியால இருக்கிற கடை எல்லாத்தையும் இடிச்சு யாரோ ஒரு பெரிய மால கட்ட போறாங்களாம். அதுக்காக இவரோட கடையையும் கேட்டு ஒரு பில்டர் முன்னாடி இருந்து அலையா அலைஞ்சுகிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவர்தான் கடைய குடுக்க மாட்டேன், இடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு. ஆனா இப்போ இவரு இங்க வந்துட்டாரு இல்லையா? இந்த சமயத்துல பையன் அந்த டீல ஓகே பண்ணிட்டானாம். அத பத்தி எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றான். கேட்டதும் இவருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, கடைய அந்த பில்டருக்கு குடுத்துட்டா, புதுசா கட்ட போற மால்ல இவங்களுக்கு ஒரு பெரிய கடைய குடுப்பாங்களாம். அதுல புதுசா ஒரு புக்கு கடைய நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்ப்பா. ஏன் இப்படி பழசே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் ஒரு பக்கம் கத்த, இவர் ஒரு பக்கம் கத்தன்னு மகனுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் சண்டையா தான் இருக்கு. அப்புறம் எல்லாரும் ட்ரெக்கிங் ஆரம்பிச்சு மலை ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அங்க போன்ல சிக்னல்லாம் கிடைக்காது. ஆனாலும் இவரு பையனுக்கு போன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. அதே கவனத்துல தான் இருக்காரு. மத்தவங்க எல்லாம் சொன்னா கூட கேட்கல. டக்குன்னு பார்த்தா கவனம் சிதறி கால் தடிக்கு சர்ருன்னு கீழ விழுந்துருவாரு. ஏறுறது மலை. நல்ல வேளை பெருசா எந்த சேதாரமும் இல்ல. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிரும் இவர் மேல. உடனே இனிமே இவரு நடக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி 4 பேரை கூப்பிட்டு டோலில இவர தூக்கிட்டு வர சொல்லிருவா. ஆனா அவரு வேண்டாம் வேண்டான்னு கத்துறாரு. என்னை இறக்கி விடுங்கடான்னு ரொம்ப கெஞ்சுவாரு. கேட்கவே மாட்டா கடைசி வரைக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் மலை ஏறினதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்பதான் இறந்து போன ஒருத்தரை புத்த துறவிங்கெல்லாம் கீழே கொண்டு போயிட்டு இருக்கிறத எல்லாரும் பாப்பாங்க. என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சா இறந்து போனவரும் இவங்கள மாணி ட்ரெக்கிங் வந்தவராம். திடீர்னு வழியில ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாராம். இத கேட்டதும் எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். அப்புறம் அன்னைக்கு நைட்டு தங்குற இடத்துல ஹீரோயின் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு இனிமே நீங்க 3 பேரும் ட்ரெக்கிங் வர வேணாம், தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்றா. ஏன்னா இன்னும் மலை ஏற ஏற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குமா. அதனால வேண்டவே வேண்டான்னு சொல்றா. ஆனா நம்ம அமிதாப் பச்சன் முடியவே முடியாது. எங்களுக்கு வயசானா என்ன எங்களாலயும் முடியும்னு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு ஹீரோயின் கிட்ட. இதுல துணி கடைக்காரருக்கும் புக்கு கடைக்காரருக்கும் ஆளை விட்டா போதுன்ற மாதிரி இருக்கு. ஆனா அதையும் வெளியே சொல்ல முடியல. இந்த நேரத்துல டக்குன்னு அந்த இடத்துக்கு நேபாள்காரரோட காதலி வந்துருவாங்க. அந்த அம்மா வந்து இவங்க 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா இவங்களால முடியும். இவ்ளோ தூரம் வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். அப்படி இப்படின்னு பேசவும் ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல. என்னமோ பண்ணுங்க. காலையில ட்ரெக்கிங் வந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்கு போனாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா நம்ம அமிதாப் பச்சனும் மத்தவங்களும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நேபாள் ஃப்ரெண்டுக்காக கண்டிப்பா பேஸ் கேம்புக்கு போயே ஆகணும்னு அடுத்த நாள்ல இருந்து ரொம்ப சுறுசுறுப்பா மலை ஏற ஆரம்பிச்சுட்டாங்கங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல போகும்போது பாதை ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே அது ஏறுறது ரொம்பவே சிரமமா இருக்கும். இவங்க 3 பேருக்கும் அந்த இடத்த கடந்து நடந்து போவோம்னு நம்பிக்கையே கிடையாது. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நிப்பாங்க. அப்பதான் நேபாள் ஃப்ரெண்டோட காதலி இருக்காங்க இல்லையா? அவங்க பக்கத்துல வந்து எனக்கு ஒரு ஆசனம் தெரியும், நான் சொல்லி தரவான்னு கேக்குறாங்க. ஏதோ யோகா போல. அப்புறம் சொல்லியும் குடுப்பாங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது மூச்சு விடணுமா. இப்படி தொடர்ந்து பண்ணா ஈஸியா கடந்து போயிடலாம்னு சொல்றாங்க. அவங்க 3 பேரும் அதையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா ஏறிட்டாங்க. இவங்க ஏறுறத பார்த்துட்டு மத்த எல்லாரும் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்ப ஓரளவுக்கு எல்லாரும் நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. இத பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நேபாள் ஃப்ரெண்டோட காதலி இந்த 3 பேத்துக்கும் பல இடத்துல ஹெல்ப் பண்றதுனால அந்த அம்மா மேல இப்ப மத்தவங்க வெறுப்பு காட்டுறது இல்ல. ஓரளவுக்கு நல்லா பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அங்க நிறைய
துறவிங்கலாம் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறது, ஜாலியா பாட்டு பாடுறதுன்னு வயச மறந்து இவங்க 3 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தான், திடீர்னு நம்ம அமிதாப்புக்கு ஏதோ ஒரு மாதிரி தல சுத்துற மாதிரி இருக்கு. அத யாருமே ஆனா கவனிக்கல. அவருக்கு என்னமோ பண்ணுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. அவரும் வந்து பேக்க செக் பண்ணலான்னு பாப்பாரு. டக்குன்னு ஒரு மணி சத்தம் கேட்டதும், ஏதோ சுயநினைவு வந்த மாதிரி மறுபடியும் போய் எல்லாரோடையும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆனா இப்போ வரைக்கும் இவரோட பிரச்சனைய மத்தவங்களும் கவனிச்ச மாதிரி தெரியல. அப்புறம் அன்னைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு, மறுநாளும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கரடு முரடான மலை மேல ஏறிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனாலும் நம்ம அமிதாப் இருக்காரு இல்லையா? அவருக்கு மாத்திரை தீர்ந்து போனதுனால என்னமோ பண்ணுது போல. அவர் தான் எல்லாரையும் விட்டு கடைசியா நடந்து வந்துட்டு இருக்காரு. மத்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனாலும் தண்ணி குடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாலம் வருங்க. அது கம்பியால செய்யப்பட்ட பாலம். அந்த இடத்துக்கிட்ட போகும்போது சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா மேகம் எல்லாம் கருத்து மழை வர போகுது. அதனால ஹீரோயின் வேக வேகமா எல்லாத்தையும் அவசரப்படுத்துவா. பார்த்து மெதுவா எல்லாரும் மழை வரதுக்குள்ள பிரிட்ஜ தாண்டி ஆகணும்னு. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் இவங்க போக போக அந்த பாலத்தோட எதிர்பக்கத்துல இருந்தும் ஒரு குரூப் நிறைய பொருளை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அதனால பாலத்தோட ஓரத்துல இவங்களும் இன்னொரு பக்கம் அந்த கிராம மக்கள் நினைக்கிறேன் அவங்களும் நடந்து போற மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா காத்து மழைன்னு அந்த இடத்தோட வானிலையே மாறி போச்சு. இதுல ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடந்துரும் அந்த பாலத்துல. ஆளாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு விழுந்துட்டு இருப்பாங்க. இதுல நம்ம அமிதாப்போட நிலைமை வேற ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்தி போய் நிக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னே தெரியல. இதுல மத்தவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் வேற பாலத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். அத பாக்கும்போது எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நேபாள் ஃப்ரெண்டோட காதலி இருக்காங்க இல்லையா? அவங்க துணி கடைக்காரரையும் புக்கு கடைக்காரரையும் காப்பாத்தி கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அமிதாப்பும் பின்னாடியே தான் வராரு. அவர் கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. ஒரு மாதிரி பிரம புடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஆனா அப்புறம் ஒரு வழியா அந்த இடத்தையும் கடந்து நல்ல இருட்டுல எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போதுதான் அமிதாப்ப காணோன்றதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. அட நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடி போய் பார்த்தா அங்க ஆளையே காணோம். எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடும். ஐயையோ ஒருவேளை பாலத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாரோன்னு பின்னாடி ரொம்ப தூரம் போய் பாப்பாங்க. பார்த்தா ஒரு பனி மூட்டமான இடத்துல தன்னந்தனியா நம்மால் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறம் நேபாள் ஃப்ரெண்டோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவரு போய் நம்ம அமிதாப்ப வாங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கூப்பிட்டா அவரு வெறிச்சு பாப்பாரு அந்த அம்மாவ. இவருக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா என் ஒய்ஃபுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்ததும் நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க யாருன்னு வேற அந்த அம்மாவை பார்த்து கேக்குறாரு. அப்புறம் அவரை அங்க இருந்து கூட்டிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல தங்க வச்சு டாக்டர் எல்லாம் வர வைப்பாங்கங்க. மத்த 2 பேருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம அமிதாப்புக்கு என்ன ஆச்சுன்னு. அப்பதான் டாக்டர் இவர் ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாரான்னு கேட்பாரு. அப்ப போய் அவரோட பேக் செக் பண்ணி பார்த்தாதான் தெரியுது. அவர் எடுத்துக்கிட்டு இருந்த மாத்திரை அல்சைமரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கானதா. கொஞ்சம் கொஞ்சமா இவரு ஞாபகத்தை எல்லாம் இழந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நோய் இவருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் டாக்டரும் ட்ரெக்கிங் எல்லாம் போக வேணாம்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதத்தான் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு இங்க இருக்க டாக்டரும் சொல்றாரு. இத கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன இவன் இவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான்னு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் முழிக்கிறாங்க. அப்புறம் அவரை செக் பண்ற டாக்டர் இதுக்கான மாத்திரை மருந்தெல்லாம் இந்த மலையில கிடைக்காது. இதுக்கு மேல இவர் ட்ரெக்கிங் எல்லாம் போக வேண்டாம்னு சொல்றாரு. இவரை வீட்டுக்கு அனுப்பிருங்க அதான் நல்லதுன்னு வேற சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயினும் உடனே இவரை இங்க இருந்து சிட்டிக்கு கொண்டு போறதுக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போயிருவா. கொஞ்ச நேரத்திலே நம்ம அமிதாப்பும் கண்ணு முழிச்சிருவாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸும் போட்டு அவரை திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. ஏன்டா அதெல்லாம் மறைச்ச? இதெல்லாம் மறைச்சிட்டு எதுக்காக எங்களை இங்க வரையும் கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப திட்டுறாங்க. ஆனா அப்பதான் அவர் மனசுல இருக்க எல்லா உண்மையும் சொல்லுவாரு. அவர் இத மட்டும் மறைக்கலையா, அவருக்கு சரியா கண் பார்வை கூட தெரியலையா, அதையும் மறைச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயத்த மறைச்சிருக்காரு. அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனை இருந்ததா. தப்பெல்லாம் நம்ம அமிதாப் மேலதானா. ஆனாலும் ஒய்ஃப விட்டு விலகிட்டே இருந்திருப்பாரு போல. அவங்களும் அதை தாங்க முடியாம இவரை பிரிஞ்சு போயிட்டாங்களாம். ஆனா நேபாள் ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போக சொல்லி சொன்னாரு இல்லையா, இந்த ட்ரெக்கிங் தான் எல்லாத்தையும் அவருக்கு புரிய வச்சுதாமா. அவரோட வீக்னஸ் என்ன, அவரோட தப்பு என்னன்னு எல்லாத்தையும் புரிய வச்சுதான். அத பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் வாடா நம்ம ஊருக்கே போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் நேபாள் ஃப்ரெண்டு நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்திருக்கான். அவனுக்காக கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிருவோன்னு இப்பவும் பிடிவாதமா நிக்கிறாரு நம்ம அமிதாப். ஏன்னா இன்னும் ஒரு நாள் ட்ரெக்கிங் தான் இருக்காமா. அப்புறம் அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிடலாமா. இந்த ஒரு தடவை எனக்கு எல்லாரும் சான்ஸ் கொடுங்கன்னு வேற கேக்குறாரு. இனிமே நம்ம ஹீரோயின் பெர்மிஷன் கொடுத்தாதானே இவரால போக முடியும். அதனால அவகிட்ட தான் கேட்பாரு முதல்ல. அவ ஆனா நம்ம அமிதாப பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இத்தனை வருஷத்துல போன் பண்ணாத அவளோட அம்மா அப்பா இன்னைக்கு தான் போன் பண்ணாங்களாம் அவளுக்கு. அதுவும் எதனாலனா அவங்களுக்கு நம்ம அமிதாப் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவரோட புக் எல்லாம் படிச்சதுனால. இவர் இவளோட குரூப்ல ட்ரெக்கிங் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுனால அவர் கூட கொஞ்ச நேரம் நேரத்தை செலவிடுமா, அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வரட்டும்னு சொன்னாங்களாம். ஆனா நீங்க என்னடானா என்னோட வேலையில நான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய சொல்றீங்க. கண்டிப்பா என்னால முடியாது. நாளைக்கு நீங்க 3 பேரும் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டா. ஹெலிகாப்டர் எல்லாம் வர சொல்லியிருக்கேன்னு வேற சொல்றா. அவ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல
நேரத்துல நம்ம அமிதாப் பச்சன் இருக்காரு இல்லையா? அவர் இன்ஸ்டால லைவ் போடுவாருங்க. இவளுக்கும் அந்த நோட்டிபிகேஷன் வருது. ஆர்வமா எடுத்து என்னன்னு பார்த்தா, அவரோட 10 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இத்தன நாளும் அவரோட புக்ல இருந்த விஷயம்லாம் உண்மைன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் பொய்யின்றத சொல்லுவாரு. என்னோட சொந்த அனுபவம்னு புக்ல நெறைய விஷயங்கள நான் எழுதியிருப்பேன். அதெல்லாம் உண்மையே கிடையாது. புக் நல்லா சேல் ஆகணும்ன்றதுக்காக லாப நோக்கத்துல பண்ண ஒரு மார்க்கெட்டிங் தான் அதெல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் ஓப்பனா 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்போ. நானும் லைஃப்ல நெறைய தப்பு பண்ணிட்டேன். நான் ஒண்ணும் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனான கேரக்டர்லாம் கிடையாது. என்னோட புக்க நம்பி, நான் சொல்ற விஷயத்தலாம் நம்பி, நீங்களும் உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன மாரியே இருக்க சொல்லாதீங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கான தனி பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல அவங்கள போக விடுங்கன்னு நம்ம ஹீரோயின பத்தி தான் சொல்லாம சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம், அவர் வந்த இந்த பயணமும், அவர் இருக்கிற இந்த இடமும் தான் சொல்லுவாரு. அப்புறம் இனிமே நான் சோசியல் மீடியால வரவே மாட்டேன். எல்லாமே முடிஞ்சதுன்னு வேற சொல்லிட்டாரு. இதையெல்லாம் பார்த்து பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுவா. ஏன்னா இனிமேலாவது அப்பா, அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு நம்ம கூட வந்து சேர மாட்டாங்களான்னு நெனைக்கிறா போல. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ரூம் கதவ யாரோ தட்டுவாங்க. என்னன்னு வந்து பார்த்தா, அமிதாப் பச்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கொட்டுற பனியில நடந்து பழகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா மறுநாள் கண்டிப்பா ட்ரெக்கிங் போயே ஆகணுமா 3 பேத்துக்கும். வீட்டுக்கு போகவே மாட்டாங்களாம் 3 பேரும். இத கேட்டதும் ஹீரோயினுக்கும் மனசு மாறிடுங்க. சரி உங்களுக்காக நாங்களும் ரொம்ப ஸ்லோவா, ஸ்டெடியா உங்க கூட வரோம்னு சொல்லிட்டா. அப்புறம் மறுநாள் காலையில இந்த ட்ரெக்கிங்கோட கடைசி நாள் பயணம். எல்லாரும் இவங்களுக்காக ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம அமிதாப் பச்சனுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவர கைய பிடிச்சு பாத்து பாத்து தான் கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு இவங்க போறது ஒரு பனிமலைக்கு மேல தான். ரொம்ப குளிரா இருக்கு இடம். ஆனா எல்லாம் ஜாலியா தான் போயிட்டு இருக்காங்க. நல்லபடியா ரொம்ப சூப்பரா அந்த இடத்துக்கும் வந்துருவாங்கங்க. எல்லாருக்கும் ஜாலியா இருக்கும். எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம அமிதாப்புக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அவருக்கு மூச்சே விட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதற ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் தான் வேக வேகமா ஆக்ஸிஜன் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருப்பா. அவருக்கு ஒரு பக்கம் பாவம் கண்ணெல்லாம் சொருகி மயக்கம் வேற வந்துட்டு இருக்கும். அப்பதான் திடீர்னு அந்த பனிகளுக்கு நடுவுல செத்துப்போன நேபாள் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரோட உருவம் தெரியும். அவர் என்னமோ இவர கூப்பிடுற மாரி தெரியுது. உடனே ஆக்ஸிஜன் மாஸ்க் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாரு அந்த பனிக்கு நடுவுல. ஒரே பனி மூட்டமா இருக்கும். மத்தவங்க எல்லாம் எங்க எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க நம்ம அமிதாப்ப. ஆனா அவரு யாரோட துணையும் இல்லாம இப்ப அந்த பேஸ் கேம்புக்கு மேல ஏறிட்டு இருக்காரு. பாதை கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கு. ஆனாலும் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணியே நடந்துட்டு இருப்பாரு. இவரோட கண்ணுக்கு ஃப்ரெண்ட் என்னமோ என்னடா இப்படி மயங்கி கிடக்குற எந்திரிச்சு வான்னு கூப்பிடுற மாதிரி தோணுது. அப்புறம் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு வந்துட்டாங்கங்க. எல்லாருக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளோட உயரத்த நம்ம சேர்ந்து அடைஞ்சிட்டோம்னு ஹீரோயினும் எல்லார்கிட்டயும் சொல்லுவா. அங்க இருந்து பாக்குறதுக்கு எவரெஸ்ட் சிகரமும் ரொம்ப பக்கத்துல அழகா தெரியும். அந்த காட்சி எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க 4 பேரும் இறந்து போன ஃப்ரெண்டுக்கு இறுதி மரியாதையை செலுத்தணும் இல்லையா? அதுக்காக அவரோட அஸ்திய ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போவாங்க. மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அஸ்திய அமிதாப் கிட்ட தான் குடுப்பாங்க. ஆனா அமிதாப் இருக்காரே, அவரு நேபாள் ஃப்ரெண்டோட காதலி கிட்ட குடுக்குறாரு. அவங்களால இத நம்பவே முடியல. அப்படியே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. இந்தாங்க நீங்க தான் இத பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க அந்த அஸ்திய மலைகள்ல தூவ, ஒவ்வொருத்தரா நேபாள் ஃப்ரெண்ட நெனச்சுக்கிட்டு அவரோட நினைவுகள்ல அந்த அஸ்திய மலை முழுக்க தூவி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக வந்தாங்களோ, அது இப்போ நல்லபடியா முடிஞ்சாச்சு. சின்னஞ்சிறுசுகள்லாம் ஒரு பக்கம் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது, இவங்க ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. மத்த எல்லாருமே ட்ரெக்கிங்க முடிச்சுட்டு மறுபடியும் திரும்ப நடந்து தான் போறாங்க. ஆனா இவங்க 3 பேராலயும் நேபாள் ஃப்ரெண்டோட காதலி இருக்காங்கல்ல, அவங்களாலயும் மறுபடியும் நடக்க முடியாது. வயசானவங்க ரொம்ப கஷ்டம். அதனால இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்குங்க. அதுக்காக தான் 4 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ துணிக்கடைக்காரரு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுவாரு. பேசுறதுக்கு வார்த்தையே வராது. எதுவுமே பேசாம எவரெஸ்ட் தான் காட்டிட்டு இருக்காரு ஃபோன்ல. அவங்களுக்கும் ரொம்ப ஷாக்காவும் சந்தோஷமாவும் இருக்கு. அப்புறம் தான் பொண்டாட்டி கிட்ட அழுதுகிட்டே பேசுவாரு. இந்த பயணத்துல அவருக்கு 2 விஷயம் புரிஞ்சுதாம். ஒண்ணு எந்த அளவுக்கு பொண்டாட்டிய லவ் பண்றோம்ன்றது. இன்னொன்னு என்னன்னா, வயசாறதுனால நம்ம ஒருத்தர சார்ந்து இன்னொருத்தர் இல்லாம தனியா வாழ கத்துக்கணும்னு புரிஞ்சுகிட்டாராம். அப்பதான் பொண்டாட்டியும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களும் இவர் எங்க விட்டுட்டு போனாரோ அங்க இருந்து கிளம்பாம ஒரு ஹோட்டல புடிச்சு தான் தங்கியிருக்காங்களாம். அங்க சாப்பிட போகும்போது மெனுவ பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சுதாம். ஏன்னா இத்தன வருஷத்துல புருஷனுக்கு பிடிச்சதோ இல்ல பொண்ணுக்கு பிடிச்சதோ தான் இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்குன்னு தனியா என்ன பிடிக்கும்ன்றதே அவங்களுக்கு மறந்து போயிருந்துச்சுதாம். இன்னைக்கு தான் நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு அவங்களும் உணர ஆரம்பிச்சாங்களாம். அதையெல்லாம் புருஷன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நானும் என்ன மாத்திக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அமிதாப் புக்கு கடைக்காரர பார்த்து என்ன நீ எதுவும் பேச மாட்டியா பையனுக்கு ஃபோன் பண்ணின்னு கேக்குறாரு. உடனே அவரும் பையனுக்கு போன போட்டு பையனுக்கு பிடிச்ச மாதிரியே பழைய கடைய வித்துட்டு மால்ல புது கடைய வாங்கிடலான்னு சொல்றாரு. அப்புறம் அந்த கடைக்கும் உன்னோட பேரையே வச்சிடலாம்டா மகனேன்னு சொல்லுவாரு. பையனுக்கு இத கேட்டது ரொம்ப அழுகையா வரும். பதிலுக்கு பையனும் ஒரு குட் நியூஸ சொல்றான். பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்கிறதா. இத கேட்டதும் இன்னும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் இவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஹெலிகாப்டர் வந்துரும். 4 பேரும் அதுல ஏறி கிளம்பவும் ஆரம்பிச்சிருவாங்கங்க. அந்த சமயத்துல பார்த்தா நம்ம அமிதாப்போட ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் வருது. அவங்க இவரு முதல் நாள் ஒரு வீடியோ போட்டாரு இல்லையா? அத
பார்த்துட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. புருஷன் இந்த மாதிரி மாறணும்னு தான் அவங்க பல வருஷம் ஆசைப்பட்டுருப்பாங்க போல. அது இன்னைக்கு நடந்ததுனால புருஷனுக்கு உடனே ஃபோன போட்டு, "எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு?" கண்ணீரோட அந்த அம்மா ஒரு பக்கம் கேட்க, நம்ம அமிதாப்பும் சாரின்னு ஒய்ஃப் கிட்ட சாரியா கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துல எதுவும் கேட்காது. ஃபோனையும் வச்சுடுவாங்க. அங்கிருந்து கிளம்பும்போது தான் 3 பேருக்குமே ஒரு விஷயம் புரியும். இவங்களோட நேபாள் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவரால தான் இவங்க இந்த பயணத்துக்கே வந்தாங்க. ஆனா இந்த பயணம் இவங்க 3 பேத்துக்குள்ளயும் எவ்ளோ ஒரு மாற்றத்த குடுத்திருக்குன்றத 3 பேருமே புரிஞ்சுப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்ளோ விஷயத்த சொல்லிக் குடுத்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இறந்து போன ஃப்ரெண்டுக்கு மனசார தேங்க் யூ சொல்லிட்டு, மறுபடியும் அடுத்த வருஷமும் இங்க கண்டிப்பா ட்ரெக்கிங் வரணும்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே போவாங்க. படம் சூப்பரா இருந்ததுல. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்களும் உங்க ஃப்ரெண்டுக்காக இந்த மாதிரிலாம் போவீங்களா? மாட்டீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல பாப்போம். தேங்க் யூ.